95ல் பஸ் 375ன்னு ஒரு பஸ் வந்து சீனாவிலேருந்து இந்த பெல்ஜியத்துலேருந்து ஒரு கிராமத்துக்கு போகுதுங்க. இதுதாங்க அந்த ஊருக்கு போகிற கடைசி பஸ்ஸு. இந்த கடைசி பஸ்ஸுங்கிறதுனால இந்த பஸ் ரூட் வந்து 375. அதாவது நம்ம ஊரெல்லாம் பார்த்தோம்னா அந்த எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊர் பேர் தாங்க அந்த ரூட் பேராக இருக்கும். ஆனால் சீனாவில் ஒரு ரூட்டுன்னு எடுத்துட்டோம்னா அது நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி தாங்க அந்த பஸ்ஸு பயணம் செய்யுது அந்த நைட் டைமில். இந்த நைட் டைமில் பார்த்தா அந்த டிரைவரு, இந்த கண்டக்டர், அந்த பெண் கண்டக்டரு, இவங்க 2 பேரும் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கிறவங்களும் ஒரு ஸ்டாப்பிங்கில் ஒரு வயசான அம்மாவும் அந்த வயசு பையனும் அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. இந்த பாட்டிமா வந்து டிரைவருக்கு பின்னாடி 2 சீட்டு தள்ளி உட்காந்துருக்காங்க. இந்த பையன் வந்து இந்த பாட்டிமா உட்காந்து 2 சீட்டு தள்ளி பின்னாடி உட்காந்துருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்த ஸ்டாப்பிங்கில் ஒரு 3 பேர் கை காமிக்கிறாங்க. அந்த 3 பேரும் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுனால இவங்க பஸ் வந்து நிறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு டிரைவர். ஆனால் இருந்தாலும் இந்த வயசானம்மா என்ன சொல்கிறாங்க, இவங்க எங்கள் ஊருக்காரங்க தான், இவங்களும் பஸ் இல்லாமல் தடுமாறுவாங்க, இவங்களை தயவுசெய்து ஏற்றுங்க அப்படின்னு சொன்னோன்னா இவங்களும் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுனோன்னா அந்த அம்மாவுக்கு அப்பயே வந்து இந்த வயசானம்மா டவுட்டு, இவங்க 3 பேரும் ஒரு விசித்திரமாக இருக்கிறாங்களே, பார்த்தா ஒரு 100 வருஷம் முன்னாடி ட்ரெஸ்ஸிங் செர்ச் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, இவங்க எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டும் வருதுங்க. உடனே இவங்க 3 பேர் வந்து பின்னாடி சீட்டில் போய் உட்காந்துட்டாங்க. உடனே டவுட் ஆகி இந்த அம்மா வந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஏன் கத்த ஆரம்பிச்சிடாங்கன்னா, அந்த கண்டக்டர் அம்மா வந்து கேட்குறாங்க, ஏன் பாட்டிமா கத்துறீங்க அப்படின்னா, பின்னாடி உட்காந்து இந்த பையன் வந்து என்னுடைய பர்ஸை எடுத்துக்கிட்டான், அதில் நிறையா பணம் இருக்குது எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இதில் கடுப்பான அந்த டிரைவர் வந்து, உங்கள் சண்டையெல்லாம் அங்கே போய் வச்சிங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வண்டி எடுத்துறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவரும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வண்டி எடுத்துட்டாருங்க. உடனே இவங்க 2 பேரும் இறக்கி விட்டாங்க. இறங்கினோடனே இந்த பாட்டிமா சத்தம் போடுறது நிறுத்திச்சிங்க. நிறுத்தின அந்த பாட்டிமாவை பார்த்து கேட்குறான், ஏன் பாட்டிமா பஸ்ஸில் இருக்குமே இந்த சத்தம் போட்டி இப்போ ஏன் நிறுத்திட்ட அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை நான் உன்னையும் காப்பாற்றிட்டேன் என்னையும் காப்பாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பையனுக்கு ஒரு ஷாக். என்ன பாட்டிமா சொல்கிறீங்க, அந்த 3 பேர் வந்தாங்கல்ல, அவங்க வந்து 3 பேர்த்தையுமே கால் இல்லை, அவங்க பேய்ங்க, நல்ல வேலைக்கு நம்ம தப்பிச்சுக்கிட்டோம், வா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்களாம் பெருசாக எடுத்துக்கலீங்க. இதை பற்றி என்ன பாட்டிமா அன்டைமில் வந்து பேய் கையுங்கிற, நீ ஏதோ பார்த்துட்டு வளருவ, சரி நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஜீப்பில் கொண்டு போய் விட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்தோம்னா ஒரு நியூஸ் வருதுங்க, இந்த பஸ் 375 வந்து காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. நியூஸ் பார்த்தோம்னா இவரும் ஒரு டவுட் வந்துருச்சுங்க, ஒருவேளை இந்த பாட்டிமா சொன்னது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி போயும் பார்த்துருக்குறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தோம்னா ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மலைக்கு அடியில் ஒரு ஆத்தோரத்தில் இந்த பஸ் வந்து விழுந்துருக்குங்க. எப்படி இது விழுந்திருக்கும், இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி அந்த அளவுக்கு எப்படி இந்த டீசல் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் ஆகி, அதுக்கப்புறம் அந்த பாடிலாம் எடுத்து பார்த்துக்கிறாங்க. அந்த 5 பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பாடி, இந்த டிரைவரும் கண்டக்டரும் பார்த்தோம்னா ஒரு நாள் முன்னாடி தான் இறந்துருக்கிறாங்க. ஆனால் அந்த மீதி இந்த 3 பேர் வந்து அவங்க இறந்து ஒரு 150 வருஷம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கெலாம் வந்து அள்ளு விட்டு போயிடுச்சிங்க. ஐயோ என்னடா அது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த பெட்ரோல் டேங்கு, அந்த டீசல் டேங்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அது ஃபுல்லுமே ரத்தமாக வந்திருக்குங்க. இதை பார்த்தோன்னா இன்னும் பயங்கரமான ஒரு பயத்தை உச்சத்தில் அப்போ இருந்த சுச்சுவேஷனில் துண்டக்கான துணிக்கானு ஓடி போயிட்டாங்க. இப்படி இருந்த ஒரு சூழ்நிலை அப்போ இருக்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்ததுங்க.